இங்கிலாந்துக்கு எதிராக நடந்துட்டு வர்ற டெஸ்ட் கிரிக்கெட் தொடரோட முதல் போட்டியில தோல்வியை சந்திச்ச இந்தியா ரெண்டாவது போட்டியில வின் பண்ணி 1-1 கணக்குல தொடர சமன் செஞ்சிருக்காங்க. முன்னதா இந்த தொடருக்காக அறிவிக்கப்பட்ட புஜாரா, ரஹானே போன்ற பிளேயர்ஸை தாண்டி ஹனுமா விஹாரி, உமேஷ் யாதவ் போன்ற அனுபவமிக்க பிளேயர்ஸ் தேர்வு செய்யப்படல. அதுல ஹைதராபாத்தை சேர்ந்த ஹனுமா விஹாரி கடந்த 2018 டெஸ்ட் கிரிக்கெட்ல அறிமுகமாகி இதுவரைக்கும் 16 போட்டிகள்ல 839 ரன்ஸ் எடுத்திருக்காரு. குறிப்பா 2019 வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் நடந்த டெஸ்ட் தொடர்ல சதமடிச்சு அசத்தின அவருக்கு புஜாரா, ரஹானே போன்ற பிளேயர்ஸ் இருந்ததால இந்திய அணியில நிலையான வாய்ப்புகள் கிடைக்கல. இருந்தாலும் கிடைச்ச வாய்ப்புகள்ல அசத்தின அவரு 2020-21 பார்டர் கவாஸ்கர் கோப்பையில சிட்னி நகர்ல நடந்த போட்டியில காயத்தை பொருட்படுத்தாம 161 பந்துகள்ல 23 ரன்ஸ் எடுத்து அஸ்வினோட சேர்ந்து இந்தியாவோட தோல்வியை தவிர்த்தாரு. அதுக்கப்புறம் காயத்துல இருந்து குணமடைஞ்ச அவருக்கு புஜாரா, ரஹானேவை கழட்டி விட்ட தேர்வுக்குழு தொடர்ச்சியா வாய்ப்பு கொடுக்கும்னு நம்பப்பட்டுச்சு. ஆனா 30 வயசாகிற அவரை கண்டுகொள்ளாத தேர்வுகளோ தற்போது ஸ்ரேயஸ் ஐயர், துருவ் ஜுரேல் போன்ற வீரர்கள் பக்கம் நகர்ந்திருக்காங்க. இந்த நிலைமையில காயத்தை சந்திச்சு வெளியேறின காரணத்தால தமக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்காம தேர்வுக்குழு கழட்டி விட்டத எதிர்பார்க்கல அப்படின்னு ஹனுமா விஹாரி ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதோட மறு வாய்ப்பு பத்தி ராகுல் டிராவிட் தவிர யாருமே தன்னிடம் பேசல அப்படின்னு தெரிவிக்கிற அவரு இது பத்தி சமீபத்திய பேட்டியில என்ன பேசியிருக்காருன்னா, டெஸ்ட் அணில நான் இல்லாததால சோகத்தையும் ஏமாற்றத்தையும் சந்திச்சிருக்கேன். இருந்தாலும் எல்லாரும் மேடு பள்ளங்கள்ல போவாங்க. இப்போ ரஞ்சி கோப்பையில ரன்ஸ் அடிக்கிறது என்னோட வேலை. இந்த வருஷம் அணிக்கும் எனக்கும் நல்லா போகுது. அதுல நிறைய ரன்ஸ் அடிச்சு இந்திய டெஸ்ட் அணிக்கு திரும்பணும் அப்படின்றதே என்னோட இலக்கு. இந்திய அணியில இருந்த யாரும் என்கிட்ட சமீபத்துல பேசல. ஆனா என்கிட்ட கடைசி போட்டிக்கு பின்னாடி ராகுல் டிராவிட் நான் எதுல முன்னேறணும் அப்படின்றத பத்தி பேசினாரு. அதுக்கப்புறம் யாரும் தொடர்புல இல்ல. தற்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்ல அப்படின்ற கட்டத்துல நான் இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் பேட்டிங் செய்யும் போது என்னால முடிஞ்சவற்றை கொடுக்கறேன். மற்றவை நடப்பது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த நிலைமையில 2024 ரஞ்சி கோப்பையில அவர் 7 இன்னிங்ஸ்ல 365 ரன்ஸ் அடிச்சிருக்காரு.